இது ஒரு தராசு மாதிரி. இந்த தராசோட ஒரு தட்டு தான் அரசு வழக்கறிஞர். அந்த தட்டில் தூசு விழுந்தால் நீதி சாஞ்சு போயிடும். அரசு வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு வராததால் அரசே அபராதம் காட்டுது. ஸோ அந்த பணம் யாருடையது? உங்கள் வரி பணம். நேற்று தான் நியமனம் ஆரம்பிச்சது அப்படின்றது, அதுக்கு முன்னாடி எந்த மாவட்டத்துலேயும் யாரும் பணம் வாங்கலை அப்படின்றது பார்த்திங்கன்னா பதில் ஆகாதுல்ல. ஸோ கேள்வி ஒன்று, பதில் இன்னொன்னா தான் இருக்குது. ஒரு துறையில் முடியுது, இன்னொரு துறையில் ஏன் முடியாது? அதனால தான் இது நடக்காத விஷயம் இல்லை, இது நடக்க வேண்டிய விஷயம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் அரசியல் மேலே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் சாதாரணமானது இல்லை. அரசு வழக்கறிஞரோட நியமனம். இந்த நியமனத்தில் பணம் கைமாறி இருக்குன்னு சவுக்கு சங்கம் தொடர்ந்து பார்த்தா குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காரு. அரசு தரப்பில் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பைசா கூட வாங்கலை அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கேள்வி ஒன்று தான், இதில் எது உண்மை அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி நம்ம முழுசாக ஒவ்வொரு பக்கமாக பிரித்து ஆதாரங்களோட வைக்க போகிறோம். உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ இன்னும் பல உறவுகளை போய் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம டைம்ஸ் ஆஃப் நியூஸ் குடும்பம் இன்னும் பெருசாகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே ஹைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன கோரிக்கை, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டென்ட் பிடிக்கல, ஒரு மாதிரி அழுப்பாக இருக்குது, நல்லா இல்லை, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நிச்சயமாக அதை நாங்கள் திருத்திக்குவோம். இது எங்கள் சேனல் கிடையாதுங்க, இது உங்களுடைய சேனல். இன்னொரு விஷயம், அரசியல் மேலையில் நாங்கள் எடுக்க போகிற டாபிக் இனிமேல் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டாபிக் எடுத்து வேறு எங்கேயுமே பேசாத அந்த ஆங்கிளில் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்ற அடிப்படையில் உங்களுக்கு இந்த வீடியோஸை நாங்கள் போட போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க உறவுகளே, நீங்கள் கேட்குற பட்சத்தில் தான் இந்த ரெண்டாவது வீடியோவை உங்களுக்காக போடுறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். விஷயத்துக்குள்ளே போகலாம். இதை புரிஞ்சுக்காமல் இந்த கதையை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு கொலை வழக்கு நடக்குது, குற்றம் சாட்டப்பட்டவரோட பக்கம் அவரோட சொந்த வக்கீல் நிற்பார், சரிங்களா? ஸோ அப்போ பாதிக்கப்பட்டவரோட பக்கம், அதாவது மக்களோட பக்கம் நிற்கிறாங்க தெரியுமா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. அவர் அரசுக்கு வேலை பார்க்குறவர் இல்லைங்க, அவர் உங்களுக்கு வேலை பார்க்குறவர், நம்மளுக்கு வேலை பார்க்குறவர். ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு கொலை பண்ணப்படுறாங்க. அந்த குடும்பத்துக்கு பெரிய வக்கீலை வச்சு வாதாடுறதுக்கு காசு கிடையாது. அவங்களுக்கு பதிலாக கோர்ட்டில் நிற்கிறவர் தான் அரசு வழக்கறிஞர். அவர் நல்லா வாதாடினா குற்றவாளிக்கு தரேன்னு, அவர் சரியாக வாதாடினா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கே வரலைன்னா அந்த குடும்பத்துக்கு நீதியே இல்லை, சரிங்களா? இப்போ புரியுது அவங்களுக்கு, இது வெறும் அரசு பணி நியமனம் கிடையாது. எதுக்கு அந்த எக்ஸாம்பிளை சொன்னேன்? இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்க. இது ஒரு தராசு மாதிரி. இந்த தராசோட ஒரு தட்டு தான் அரசு வழக்கறிஞர். அந்த தட்டில் தூசு விழுந்தால் நீதி சாஞ்சு போயிடும், ஓகேங்களா? இப்படிப்பட்ட நியமனத்தில் பணம் வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தால் இது சாதாரண குற்றச்சாட்டா? கிடையாது. அதனால தான் இதை நாம் விடாமல் பேச போகிறோம். முதல்ல குற்றச்சாட்டு தரப்பு. இதில் ஒவ்வொரு வார்த்தையும் சவுக்கு சங்கம் சொன்னது, நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் கேட்டுட்டு மனசில் வச்சுக்கோங்க. அரசு வழக்கறிஞர்கள் அந்த பணியிடத்துக்கு பணம் வாங்கியிருக்காங்கன்னு அவரோட முதல் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அளவு என்ன? ஒரு பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது, அவர் ஒரு எச்சரிக்கையும் வைக்கிறார், பணம் கொடுத்தும் போஸ்டிங் கிடைக்காதவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மாவட்டமாக புகார் கொடுப்பாங்க, அப்போது எல்லாம் வெளியே வரும். இது அவரோட வார்த்தை. 3, கோவை மாவட்டத்தோட இறுதி பட்டியலில் ஒரு ஆடு திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரோட பேர் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 4, இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. இது குற்றச்சாட்டு இல்லை, கோர்ட் ஆவணம். கோவை 5வது கூடுதல் மாவட்ட நீதிபதி முன்னாடி 10 வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த 10 வழக்குலையும் அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகலை. ஸோ அரசு தரப்பு சாட்சிகள் 10 பேர் கோர்ட்டுக்கு காத்திருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவங்களும் அங்கே காத்திருக்காங்க. யாருக்கும் விசாரணை நடக்கலை. நீதிபதி என்ன பண்ணார் தெரியுமா? தமிழ்நாடு அரசுக்கே அபராதம் போட்டிருக்காரு. ஒவ்வொரு சாட்சிக்கும் 1000 ரூபாய், 10 சாட்சிக்கு 10,000 ரூபாய், ஒவ்வொரு வழக்குலையும் அந்த மாவட்ட ஆட்சியர் கட்டணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. உறவுகளே, இதை கொஞ்சம் யோசிங்க. அரசு வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு வராததால் அரசே அபராதம் காட்டுது. ஸோ அந்த பணம் யாருடையது? உங்கள் வரி பணம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த பாலிடிக்ஸும் சம்மந்தம் கிடையாதுங்க. இது நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னது இது ஃபேக்டர், சரிங்களா? அடுத்து இப்போது தராசோட 2வது தட்டுக்கு வருவோம். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறார்? அவர் ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. லஞ்ச கதை முற்றிலும் பொய், 1 ரூபா கூட யாரும் வாங்கலை.
அவரோட விளக்கம் இதுதான். ஒன்று, இந்த நியமனத்துக்கான அரசாணை வந்து அதாவது ஜியோ நேற்று மாலை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2-3 மாவட்டத்தில் தான் இப்போது ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த நியமனமும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவதாக, செயல்முறை என்ன? மாநிலம் முழுக்க 5000க்கும் மேற்பட்ட விண்ணப்பம் வந்திருக்கு. ஒவ்வொரு விண்ணப்பமும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அளவில் சரிபார்க்கப்படுது. போலீஸ் வெரிஃபிகேஷனும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் நியமனம் அப்படின்னு சொல்கிறாரு. 3, மாவட்ட ஆட்சியர் நடத்தின அந்த சரிபார்ப்பு கூட்டத்தையே சிலர் வந்து பார்த்தா அப்பாயின்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 4, இது கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு, முதல் 6 மாதம் தான் இந்த நியமனம், தற்காலிகமான நியமனம். இந்த 6 மாதத்தில் சரியாக வேலை பார்த்தா ரைட்டு. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு தெரியாது, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க, ஏதாவது அக்யூசேஷன் வருது, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஏதாவது வருது அப்படின்னா ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 5, எந்த சிபாரிசு கடிதத்தோட அடிப்படையிலும் இந்த நியமனம் நடக்கலை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. 6, அமைச்சர் ஒரு சேலஞ்சும் வைக்கிறாருங்க. என் பேரை சொல்லி யாராவது பணம் வாங்கினா 100% புகார் கொடுங்க, கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ சோலார் விவகாரத்தில் என் பேரை சொல்லி வசூல் பண்ணவனை நானே புகார் கொடுத்து 2 நாள் முன்னாடி கைது பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமான பாயிண்ட். 7, டிஎம்கே மேலே ஒரு தாக்குதலும் வைக்கிறாரு. இது வரைக்கும் கட்சி மாவட்ட செயலாளர் லிஸ்ட்டு போட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு நியமனம் வந்து நடந்துச்சு. 45 வருஷம் கழித்து இப்போதான் நேர்மையான நியமனம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது அரசு தரப்பு சொல்கிற ஒரு முழுமையான வார்த்தை. அதாவது அப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே முன்னாடி நான் வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ தான் நம்ம வேலை ஆரம்பிக்குது. ஸோ 2 பேரும் பேசியாச்சு. நாம் தராசு எடுத்து நிற்க வைப்போம். முதல் விஷயம், உறுதியாக நடந்தது எது அப்படின்றத நம்ம யோசிப்போம். கோவை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாததால் அரசுக்கு அபராதம் இது நடந்திருக்கு, மறுக்க முடியாது. உறவுகளே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வழக்கறிஞர் நியமன நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதாக பேர் போட்டிருந்தும் அந்த நிகழ்ச்சிக்கு வரலை. இதை பற்றி கேட்டப்போ அமைச்சர் வெங்கட்ரமணன் சில காரணங்களுக்காக யாராவது தவிர்த்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு விலகி நின்னார். இன்னும் ஒரு விஷயம், அந்த லஞ்ச புகாரை கொடுத்தது ஒரு தாவைக்காவை சேர்ந்தவரே தான் என்கிறது தகவல். ஸோ அமைச்சர் வெங்கட்ரமணன் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனையப்பட்ட கதைன்னு வந்து மறுக்கிறாரு. ஆனால் ஒரு புகார் வந்து இங்கே இருக்கிறது அரசே வந்து ஒத்துக்குது. புரியுதா உங்களுக்கு? புகார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் கொடுத்தவரும் தாவைக்காவை சேர்ந்தவர். ஸோ 2வது விஷயம், உறுதிப்படுத்த முடியாதது எது அப்படின்னு பார்ப்போம். 10 லட்சம் 30 லட்சம் இந்த எண்ணெய் யாரும் இன்னும் ஆவணத்தோட நிரூபிக்கலை. யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, எப்போ, ஒரு பேர் கூட வெளியே வரலை. அதனால் இது இன்னும் குற்றச்சாட்டு தான், ஆதாரம் இல்லை. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 3வது விஷயம், இதுதான் இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்டு, கவனமாக கேளுங்க. அமைச்சர் சொல்கிறாரு, ஜியோ நேற்று மாலை தான் பாஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி எந்த நியமனமும் நடக்கலை. சரி, அது உண்மையாக இருக்கட்டும். ஆனால் சவுக்கு வைக்கிற குற்றச்சாட்டு நியமனத்தை பற்றினது இல்லை. அவர் சொல்கிறது தேர்வு நடக்கிறப்போ, விண்ணப்பம் பரிசீலனை நடக்கிறப்போ பணம் கை மாறி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இது 2மே ஒன்று இல்லை உறவுகளே. நேற்று தான் நியமனம் ஆரம்பிச்சது அப்படின்றது, அதுக்கு முன்னாடி எந்த மாவட்டத்துலேயும் யாரும் பணம் வாங்கலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பதில் ஆகாதில்ல. ஸோ கேள்வி ஒன்று, பதில் இன்னொன்னா தான் இருக்குது நம்ம கேட்கும் போதே. இதுதான் இன்றைக்கி அரசு நிரப்ப வேண்டிய ஒரு இடைவெளியாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதில் ஒரு 3வது குரல் இருக்குது. அது சவுக்கோட குரலும் இல்லை, அரசோட குரலும் இல்லை, நீதிமன்றத்தோட குரல். இதை யாரும் அரசியல் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி புகழேந்தி ஒரு வழக்கு விசாரணையின் போது சொன்ன வார்த்தை இது. அரசு வழக்கறிஞர் நியமனம் திறமை மற்றும் நேர்மையின் அடிப்படையில் மட்டுமே இருக்கணும், பரிந்துரையின் அடிப்படையிலோ வெளி காரணங்களின் அடிப்படையிலோ இருக்கக்கூடாது. இது ஒரு வழக்கோட நேரடி தீர்ப்பு இல்லை, விசாரணையின் போது நீதிபதி சொன்ன கருத்து. ஆனால் இது சொல்லப்பட்ட நேரம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகள் வெளியே வருது. இதுக்கு முன்னாடி கடந்த ஜூன் மாதம் அதே மதுரை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு மனு வந்தது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் அரசியல் தலையீடு இருக்குன்னு. அப்போ அரசு தரப்பே கோர்ட்டில் உறுதி கொடுத்தது, பரிந்துரை கடிதம் கொண்டு வரவங்க அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட மாட்டாங்க. அதாவது அரசே ஒரு கோட்டை போட்டிருக்கு. இப்போது அந்த கோட்டை அரசு, அந்த கோட்டைனா எந்த கோட்டு? இந்த கோட்டு கிடையாது. கோட்டை அரசு தாண்டலைன்னு நிரூபிக்கிற பொறுப்பு அரசுக்கு தான் வந்து இருக்குது.
ஓகேவா? ஸோ அதோட இந்த நியமன ஊழல் குற்றச்சாட்டு இப்போ ஒரு வழக்காக உயர்நீதிமன்றத்துக்கே போயிருக்கு. காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாக்கூர் இதை பற்றி கேட்டப்போ சொன்னார், தீர்ப்பு வரட்டும், தப்பு இருந்தால் அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டாப்ல. நல்ல பதில். ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தப்பு இருந்தான்னு சொல்கிறாருன்னா அந்த கேள்வி எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தப்பு இருந்தால் தப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நிமிஷம் ரொம்ப நேரடியாக பேச போகிறேன். சிலர் கேட்பாங்க, நவீன் நீங்கள் இதை பேசுகிறீங்க, நீங்கள் எந்த பக்கம்? நான் ஒரு பக்கம்தான், மக்கள் பக்கம். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி வந்தது எப்படி? ஒரு அமைச்சரை பார்த்து யாரும் ஓட்டு போடலை, ஒரு மாவட்ட செயலாளரை பார்த்து யாரும் ஓட்டு போடலை. மக்கள் ஓட்டு போட்டது ஒரே ஒரு மனிதரை நம்பி, அது திரு விஜய், திரு ஜோசப் விஜய். அந்த நம்பிக்கை மேலே தான் இந்த ஆட்சி நிற்குது. அதனால் கீழே ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணால் அது அவரோட தப்பாக நிற்காது, அது நேரடியாக நம்மளுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மேலே வந்து விழும். அதனால தான் இதை நாங்கள் பேசுகிறோம். இது வந்து எதிர்ப்புக்காக திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கொடி அதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட். இன்னொரு விஷயம், சிலர் வந்து நவீன ஒரு பக்கம், சவுக்கு ஒரு பக்கம், இன்னொருத்தன் அவன் இவன், இதெல்லாம் ஒரு ஆளுங்க சண்டையாக மாற்ற பார்க்குறாங்க. எல்லோரும் பேசுகிறாங்க, ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு உடனே அதை எடுத்து வந்து வியூஸ்க்காக பேசுகிறாங்க. அதுதான் இதில் வந்து இருக்கிற பெரிய ஆபத்து. நவீன ஒரு ஆள் இல்லை, சவுக்கு ஒரு ஆள் இல்லை, சரிங்களா? மற்ற இந்த சைடில் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவனா ஒரு ஆள் அரசியல் நம்ம கையில் இருக்குது அப்படின்லாம் இருக்கட்டும். இங்கே இருக்கிறது மக்கள். ஒரு ஆளை உருவாக்குனதே மக்கள் தான், சரிங்களா? அதனால் நம்ம நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. முதல்வர் விஜய்க்கு முழுக்க ஆதரவு. அவர் கீழே இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சஜஷன், ஒரு அறிவுரை, ஒரு ஐ ஓப்பனர் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது மக்களே சொல்கிறாங்க. ஸோ தப்பு நடந்திருந்தால் உடனடியாக அதை சரி பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே கேள்வியை எதிர்க்கட்சி கேட்கும்போது அது நல்லாவே இருக்காது. தப்புனா தப்பு, அதில் எங்களுக்கு எந்த சமரசமும் கிடையாது. விமர்சனம் மட்டும் பண்ணுறது வந்து எளிது, தீர்வு சொல்லணும். 5 விஷயம், சரியா? 1, நியமன பட்டியலை முழுசாக பொதுவெளியில் வெளியிடுங்க. பேர், மாவட்டம், அனுபவம், தகுதி, அது எல்லாத்தையுமே மறைக்க எதுவுமே இல்லைன்னா மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போது, சரிங்களா? 2, தேர்வு எந்த அடிப்படையில் நடந்துச்சு அந்த க்ரைட்டீரியாவையும் வெளியிடுங்க. 3, கோவை மாவட்டம் பற்றி ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு மட்டும் 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு தனி விசாரணை அறிவிங்க. உண்மை இல்லைனா ஒரே அறிக்கையில் முடிஞ்சு போகும், அவ்வளோதான். இதான் இதெல்லாம் பார்த்துட்டோம், முடிஞ்சிச்சு இதான் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் தான் டிரான்ஸ்பரண்டாக கவர்மெண்ட் ஆச்சு. 4, என் பேரை சொல்லி பணம் வாங்கினா புகார் கொடுங்கன்னு அமைச்சர் சொல்கிறார், நல்லது. அப்போது புகார் கொடுக்க ஒரு அதிகாரப்பூர்வ முகவரி கொடுங்க, ஒரு நம்பரு, ஒரு இமெயிலு. புகார் கொடுக்குறவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுங்க, சரிங்களா? 5, 6 மாத தற்காலிக நியமனங்கிறது நல்ல யோசனை. அந்த 6 மாதத்தில் ஒவ்வொரு நியமனத்தையும் மறுபரிசீலனை வந்து பண்ணுங்கள். தவறு இருந்தால் ரத்து பண்ணுங்கள், அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இந்த 5ஐயும் அரசு பண்ணினா இந்த குற்றச்சாட்டு நாளைக்கே காணாமல் போயிடும். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி, இதே அரசில் இதே மாதம் நடந்தது. பத்திரப்பதிவு துறை தமிழ்நாட்டில் லஞ்சத்துக்கு பேர் போன துறை. அங்கே 132 சார் பதிவாளர்கள் வந்து இடமாற்றம் பண்ணப்பட்டிருக்காங்க, ₹1 வசூல் இல்லாமல். துறையோட வரலாற்றில் இதுதான் முதல் முறை. அதுக்கப்புறம் அந்த துறை ஊழியர்களே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க, லஞ்சம் கொடுக்காமல் பதிவு பண்ணுங்க அப்படின்னு. பாருங்கள், ஒரு துறையில் முடியுது, இன்னொரு துறையில் ஏன் முடியாது? அதனால தான் இது நடக்காத விஷயம் இல்லை, இது நடக்க வேண்டிய விஷயம், அவ்வளோதான். நம்ம தராசி இப்போ ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு, அதை நேராக நிற்க வைக்கிற வேலை அது அரசோட வேலை, சரிங்களா? ஸோ அது நடக்குதான்னு பார்க்குற வேலை தான் நம்மளோட வேலை. முழுசாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க எம்எல்ஏ வேற வழக்கில் வந்த அந்த 2 தீர்ப்பு, 40 கோடி ஒப்புதல் வாக்கு மூலம், இந்த இடி சிபிஐ ட்விஸ்ட்டு எல்லாம் அதில் விரிவாக பேசியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 செக்மெண்ட்டை புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றையுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சஜஷனில் அந்த வீடியோவை போடுறேன், மறக்காமல் பார்த்துடுங்க. ஸோ இந்த வாரம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷம், உறவுகளும் நானும் முதல் எபிசோட் இந்த சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. அதுக்கான கம்யூனிட்டி போஸ்ட், அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இப்போ காமிக்க சொல்கிறேன். எல்லாருமே இங்கே கமெண்ட்டில் கேள்வி கேட்டுடுறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் அந்த போஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த கம்யூனிட்டி போஸ்ட் அங்கே போட்டிருப்பாங்க.
நீங்கள் அதை பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தெரியாதவங்க ஓகே உங்கள் கேள்வியை நீங்கள் இங்கேயே கூட அனுப்புங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா உங்கள் கேள்வியை இங்கேயே அனுப்புங்க. ஸோ நான் பார்த்துக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. சனிக்கிழமை 5 மணிக்கு உங்கள் கேள்விக்கான பதில் ரெடியாக இருக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. உங்கள் குரல் அந்த நிகழ்ச்சியில் ஒலிக்கும். என்னப்பா அனுப்புறது? சமூக நோக்கத்துடன் இந்த அரசு செய்யும் நல்லது கெட்டது இந்த மாதிரி பேச்சுகள் இருக்குது, இதை சரி செய்யணும், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த அரசுனால், அந்த மாதிரி ஒரு சமூக நோக்கத்துடன் எதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. இந்த அரசுக்கு அதுக்கு அது நிச்சயமாக கொண்டு சேர்க்கப்படும். சம்மந்தப்பட்ட எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அதுக்கு நான் உறுதி. இந்த வீடியோவை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் கேட்குற பட்சத்தில் தான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 2வது வீடியோ இந்த வீடியோ அரசியல் மேடை எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் நம்மளுடைய மக்களுடைய ஆங்கிளில் பேசியிருக்கேன் நான் நம்புகிறேன். உறவுகளாக உங்கள் சிபி நவீன். மீண்டும் நாளை காலை உங்கள் காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். until then love you all, take care, bye bye, நன்றி, வணக்கம்.